கேமரா கொஞ்சம் பின்னாடி எடுங்க. பின்னாடி சார் நீங்க அப்படி பண்ணுங்க சார் சார் நீங்க சாப்பிடாம இருந்தாலும் ஒரு சாப்பிட்டாலும் ஹாஸ்பிட்டல் நம்ம டீம் மறுபடியும் செக் பண்ணிருக்கோம். திரும்பி சரி கொஞ்சம் மேலே தூக்கில் கலெக்டர் மாதிரி அது மாதிரி கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் ரெண்டு வருஷம் என்ன சார் இல்லை சார் பண்ணிக்கலாம் சார் 2 வருஷம் கான்ட்ராக்ட் என்ன அப்படியே இல்லை நம்ம குவாலிட்டி சரியில்லை பிள்ளைய நல்லா இருந்தால் தானே வந்து அவங்க படிப்பாங்க இல்லை என்னப்பா சீனியர் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்து மெடிசின்ஸ் சமூக நீதி விடுதிகளை இன்று ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம். மரியாதைக்குரிய ஆட்சியர் அவர்களும் பழங்குடி துறையினுடைய இயக்குனர் வந்திருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. மாணவிகளிடம் இன்றைக்கு வந்து ஏற்கனவே அது குறித்து வந்து புகார் வந்தது. உணவில் வந்து தரம் குறைவாக இருக்குது அல்லது வந்து அதில் வந்து கரப்பாம்பூச்சிலாம் கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாணவிகளோடு உரையாடி அந்த உணவையும் நாங்கள் வந்து உண்டு அதை வந்து சோதனை செய்தோம். மாணவிகளுடைய குறையை கேட்டறிந்திருக்கிறோம். மரியாதைக்குரிய ஆட்சியர் அவர்களிடம் அந்த குறைகளும் அவரும் இருந்ததனால் உடனடியாக தீர்ப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த விடுதியிலிருந்து அவர்கள் போகின்ற அந்த கல்லூரிக்கு ஒரு பஸ் வசதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் வந்து செய்வதற்கு வந்து கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதேபோல போகிற வழியில் இருக்கின்ற அந்த மதுக்கடையை நீண்ட காலம் அவங்களும் மாணவிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில் வந்து ஒரு டாஸ்மாக் இருக்குது, அந்த டாஸ்மாக்கை மூடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவிகள் வந்து அவர்களுடைய கோரிக்கைகள் உணவு, பேருந்து வசதி, இந்த டாஸ்மாக் எடுக்கிறது, இந்த மூன்றையும் வந்து கலந்து பேசி சரி செய்வதற்கான வேலைகளை செய்ய சொல்லி ஆட்சியரிடம் நாங்கள் வந்து பரிந்துரை செய்திருக்கின்றோம். கட்டாயம் இது நடக்கும். மாணவிகளுடைய நலனில் எப்பொழுதுமே இந்த அரசு அக்கறையுள்ள அரசு. இவர்கள் படிக்க வேண்டும், இவர்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே போக போக இந்த துறை படிக்கின்ற விடுதியில் படிக்கின்ற மாணவிகளுக்கான அவர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்கான அந்த வசதிகளை இன்னும் வந்து தீவிரப்படுத்துவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வதற்காகத்தான் இந்த ஆய்வு செய்யும். இப்போ உங்க முன்னாடி தான் நான் பேசினேன். வந்தவுடனே உங்க முன்னாடி கேட்டேன். ஏன்னா இதில் வந்து எந்த விதத்திலும் வந்து தயவுதாட்சணியம் இல்லை. உணவு விஷயத்தில்
ஆனால் குழந்தைகள் வந்து உணவு சாப்பிட்றது, அவங்க பிள்ளைய நல்லா சாப்பிட்டா தான் நல்லா படிக்க முடியும். இல்லைன்னா வந்து அவங்க வந்து சோர்வு அடைஞ்சிருவாங்க, அவங்க வந்து கவனம் சிதறும், ஒரு மாதிரியான வந்து மயக்க நிலையில் ஆயிடுவாங்க. அப்போ இதில் வந்து எந்த விதத்திலும் வந்து தயவு தாட்சணியம் இல்லை. இந்த உணவு முறையில் வந்து நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம். அதனால் நாங்கள் ஆட்சியர் அவரோட கலந்து பேசி அதற்கான அவங்க துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் வந்து பரிந்துரை செஞ்சிருக்கோம். புகாரை அடுத்து அதிகாரி ஒருவர் பேர் குறிப்பிடாம மாணவிகிட்ட பேசியிருக்காரு. ஹாஸ்டல் கவர்மெண்ட் ஹாஸ்டல் இப்படிதான் இருக்கும், பூச்சி எப்படி உங்களுக்கு வேகமா கையில கிடைச்சது, இப்படி எல்லாம் பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க இல்ல, அதுதான் எல்லாமே நடவடிக்கை உட்பட்டது தான். இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்கிறது போல நாங்கள் இந்த துறையை வந்து கடந்த காலங்களில் எப்படி இருந்தது எங்களுக்கு தெரியாது. இப்பெல்லாம் வந்து கோயம்புத்தூர் ஆட்சியர் வந்து ஒரு இன்னும் கூடுதலாக வந்து கடந்த காலங்களை விட ஒரு யங்கஸ்டாக வந்து அவர் இதில் வந்து கூடுதலாக கவனம் செலுத்துகிற ஒரு அதிகாரி தான். யாரும் வந்து இதில் வந்து எனக்கண்ணன் இருக்கிற அதிகாரி இல்லை, எனக்கண்ணன் இருக்கிற அமைச்சரும் இல்லை, எனக்கண்ணன் இருக்கிற முதல்வரும் இல்லை. அப்போ இந்த துறை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத தாண்டி இன்னமும் கூடுதலாக அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை செய்யக்கூடிய ஒரு துறையாக நாங்கள் மாற்றுறோம். அதனால் நீங்கள் சொன்னது போல் வந்து இதெல்லாம் யாரோ ஒரு அதிகாரி பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்படி இந்த மாதிரியான புகார்கள் இனி வராது. கட்டாயம் இதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் வந்து மேற்கொள்வோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advtv@dttv.in.